ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடிங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி அடிக்க போகிறோம். அதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம தண்ணி அடிக்க வரப்போ மணத்தக்காளி உடைய பழம் கிடச்சிச்சு. நானும் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குது. தண்ணி வராத டைமில் நானும் ஃபோட்டோ ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, தண்ணி வந்துச்சு. ஆமாம், தண்ணி வந்து ஊற்றுது. வரும். டைமும் 5:30 ஆயிடுச்சு. தண்ணி வருது. வாங்க தண்ணி ஊற்றலாம். வாங்க செடிக்கு தண்ணி ஊற்றலாம். இப்படி பிடிச்சி இப்படி அழுத்தி பண்ணு. அதுமாதிரி பண்ண அதான் லாஸ்ட் வரைக்கும் வரும். இரு 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 நான் சொல்லி காட்டுறேன். தெரியுதா? இந்த மாதிரி தான் தண்ணி அடிக்கணும். அந்த மாதிரி இல்லைன்னா வேரில் போடும். இப்படி அடிக்கலாமா? அப்படியே எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் விட. நான் உனக்கு சொல்கிறேன். இங்கேருந்து நான் எவ்வளோ தூரத்துக்கு அடிக்கிறேன்னு தெரியுதா? சரி, இது கிடச்சு இவ்வளோ நல்லா தண்ணி அடிச்சுருக்கா. நானும் அது மாதிரி தண்ணி அடிச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செடி வந்து பட்டாசு மாரியே விட்டு அடிச்சு நானும் வாய்ப்பு பண்ணி நல்லா அடிச்சுடுவேன். இவ்வளோ தண்ணியை போட்டு விளையாட்டுண்டா. இங்கே 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 ஐயா விளையாடி. இதுல தனியாக அடிக்குது. நானும் நல்லா பாவக்காய் செடிக்கு இந்த செடி எல்லா செடிக்கும் பைத்தியம் கொடு. வைபாக இருந்துச்சு. செம வைபாக இருந்துச்சு. என்ன வைபாக இருந்துச்சு? அக்கா நல்ல தண்ணி எடுத்து விளையாட்டுருந்தா. நானும் எல்லா செடிக்குமே தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன். ஃபுல்லாக அடிக்கிறியா நீ? இப்படியா? நான் உனக்கு நான் அடிக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் நானும் முடிச்சுட்டு எங்கள் அக்காவை தண்ணி அடிக்க சொல்லிட்டேன். பாருங்கள் எங்கள் அக்கா இப்படி தண்ணி அடிக்கிறான்ட்டு. அழகாக இருந்துச்சு செடிக்கெலாம் தண்ணி அடிக்க. ஒரு செடியும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், அழகாக தண்ணி அடிச்சிட்டு வந்தாங்க. அவளும் எல்லா செடிக்கும் தண்ணி அடிச்சிட்டு இருந்தா. எல்லா செடிக்குமே நாங்கள் தண்ணி அடிச்சிட்டு இருந்தோம். எல்லா செடிக்குமே தண்ணி அடிச்சிட்டு இருந்தா. பாருங்கள், ஒரு செடியுமே பாருங்க, தண்ணி எல்லா இடத்துக்குமே அடிச்சிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நானும் அடித்து முடிச்சுட்டு பாதி தான் அடிச்சுட்டு இருந்தேன். அவர் நல்லா ஃபோர்ஸாக அடித்து செடிங்களாம் கொஞ்சம் வாடின மாரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நடுவில் எங்கள் அப்பாவும் காமெடி பண்ணிக்கினே இருந்தார். நாங்களும் சிரிச்சுக்கினே இருந்தோம். பாருங்க, கரெக்டாக அடிக்கிறான். ஆனால் நல்லா கரெக்டாக நல்லா அடிக்கிறான். இது என்ன செடிமா? இது என்ன செடின்னு தெரில. இது என்ன செடின்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன செடின்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அக்காவும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கப்போ இன்னும் கொஞ்சம் மணத்தக்காளி பழம் கிடச்சிச்சு. அதையும் என் வாயில் போட்டு விட்டா. எப்படி இருக்கு? நானும் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ரெண்டாவது தடவை சாப்பிட்டேன். மேலே அப்படியே வெத்தலை செடிக்கெலாம் அடித்தா. துளசி இருக்குது, அதுக்கும் அடிக்கிறாங்க. துளசி. இந்த செடியோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருக்கிற செடிங்களுக்கு தான் தண்ணி அடிச்சிட்டு இருந்தோம். இங்கே வந்து பைனாப்பிள் செடி இருக்குது. ஆமாம், பைனாப்பிள் செடி அங்கே இருக்குது. அதையே வீடியோவாக பாருங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா முள்ளு முள்ளா? அதான் பைனாப்பிள் செடி. தெரியுதா? பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக செடிஸ்லாம் இருக்குது. அம்மா தவசி கீரையா? தெரியுதா உங்களுக்கு? பூவெல்லாம் இருக்குது. இதில் பூலாம் நல்லா செவச்சவனே இருக்குது. நல்லா செக்கச்சவேன்னு இருக்குது பூலாம். பாருங்கள், பூ பாருங்கள் செக்கச்சவேன்னு இருக்குது. அழகாக இருக்குது.
தெரியலனா இதை கூட பார்த்துக்கோங்க. இதுதான் தவசிக்கீரை உடைய பூ. இந்த கார்டன்லேயே நிறைய துளசி செடி தான் இருக்குது பாருங்கள். நிறையா துளசி செடி இருக்கும். எங்கள் அக்காவும் எல்லா இடத்துலையும் தண்ணி எல்லாம் அடிச்சிட்டு இருந்தா. தண்ணி அடிக்கிற வேலை முடிஞ்சிச்சு. வாங்க எல்லா செடியோடைய பெயர்லாம் சொல்லலாம். தண்ணி அடிச்சு முடிச்சாச்சு, ஆஃப் பண்ணிடுச்சு. இதுதான் வந்து வாட்டர் சுவிட்சு. ஆஃப் பண்ணிட்டேன். முந்தி நீங்க போய் டாப்பால் போடுங்க ஃபர்ஸ்ட். போய் எல்லா செடியோட பேர் பார்க்கலாமா? வாங்க. இது வந்து மருதாணி. எங்கள் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து நட்டுட்டோம் இங்கே. இதை பார்த்த உடனே மருதாணி சிவப்பு சிவப்பு பாட்டு தான் வரும். அடுத்து வந்து கத்தாழை. இது வந்து ஒரு 3-4-5 செடிக்கிட்ட இங்கே இருக்குது கத்தாழை. அதுக்கப்புறம் துளசி, கொய்யாக்கா மரம், அப்புறம் வந்து ஜாதி மல்லி செடி. அது கொடி மாதிரி போகுது. இது வந்து என்ன செடின்னு எனக்கு தெரியல. ஜாக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பூ ஸ்மெல் செம்மையாக இருக்குது. கோவிலெல்லாம் அடிக்கடி பார்த்துருக்கேன், பேர் தெரியல. அடுத்து வந்து இது வந்து மஞ்சள் பூ செடி. அடுத்து கருவேப்பிலை மரம் மாதிரி ஆயிடுச்சு. இது குட்டி குட்டி கருவேப்பிலை செடி. அப்புறம் அன்னாச்சி செடி. அப்புறம் இந்த இட்லி கொத்து பூன்னு சொல்கிற செடி. அதுக்கப்புறம் இது வந்து அழகுக்கு வைக்கிற ஒரு குட்டி செடியாக அழகுக்கு. இது வந்து வீட்டு வாசலெல்லாம் வைக்கலாம் அந்த செடி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பூ கூட வச்சு காட்டுற தழை, மாசி பத்திரமும் 90 எதோ சொல்லுவாங்க. அடுத்து மணத்தக்காளி கீரை செடி. அடுத்து கூட வந்து மிளகாத்தான் செடி நிறைய படர்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரோஸு மொக்க வச்சுக்குது. அடுத்து வெற்றலை செடி. இது வந்து இதுக்கும் தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. இது ரெண்டுத்துக்கும் ஒரு மாதிரி சேமாக வருது பேர். மாசி பத்திரம் 90 அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அடுத்து வந்து ஞாபகம் வந்துடுச்சு, இது வந்து மாசி பத்திரம். இது வந்து 90 செடி. அடுத்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லி. ஒரு குட்டியாக ஒன்று வச்சுருக்கு. அது ஒரு குண்டு மல்லி கீழே இருக்குது பாருங்க. மொக்கு பூவில் இருக்குது, அது மொக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது பெரிய குண்டு மல்லி செடி. அண்ட் தென் இது செடி பேர் தெரியல, ஆனால் எங்கள் வீட்லேயும் செடி இருக்குது. இது என்ன செடின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்து செம்பருத்தி செடி. இது அதுக்கப்புறம் கலர் காப்பட்டான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா நிறையா மிளகாத்தான் செடி இருக்குன்னு, அதுதான். அதோடைய காயெல்லாம் பாருங்கள். அமுக்கி பார்த்தா லைட்டாக சத்தம் வருது. நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பெருசான ஒரு ரோஸ் செடி. என்னை விட ஹைட்டாக இருக்குது அந்த ரோஸ் செடி. அதுக்கப்புறம் பாரிஜாதம் செடி. பார்த்தீங்களா அழகாக வந்துருக்கு. பூ வந்து 2 பூ இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்க இதோ ஒரு செடி இருக்குது. செடி பேர் வந்து எனக்கு தெரியல. தெரிஞ்சால் இந்த கீரை என்ன கீரைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆனால் கீரை தானா? இந்த வீடியோவில் சொன்னோம், அந்த பேர் டக்குனு வந்துச்சு. இது இன்னும் செடின்னு தெரில, முன்னாடி சொன்னேன், மறந்துடுச்சு செடி பேர். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன செடின்னு கமெண்ட் பண்ணுறேங்க மறக்காமல். பார்த்தீங்களா, இது ஒரு டைப் ஆஃப் கீரை. அதுக்கு பின்னாடி வந்து பூ. ஏன்னா நான் இந்த வீடியோவிலேயே அந்த பேர் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. டக்குன்னு வரல எனக்கு. பூ பாருங்கள், இந்த பூ தான் சவச்சவனுக்குது. வீடியோவில் சொல்லியிருக்கோம்.
குட்டியாக வந்து சிகப்பு கலரில் கீரைலாம் இருக்குது. அது என்ன வகை கீரைனே எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் பூ செடி. பட் எந்த பூச்செடின்னு forgotten. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மரம் கொஞ்சம் இருக்கும். பை கைஸ், லாட்.